யூடியூப் சேனல் வில்சன் மெக்கானிக். நம்ம கடையில் வந்து புதுசாக முதலேருந்தே உங்களுக்கு காமிக்கலை, ஹைட்ராலிக் ரேம். ஹைட்ராலிக் ரேம் வச்சுருக்கேன். ஹைட்ராலிக் ரேம் வந்து எவ்வளோ ஹைட் ஏறுதுன்னு பாருங்க. எவ்வளோ ஹைட் ஏறும். அது மாதிரி நமக்கு ஸ்பெஷல் புதுசாக ரொட்டேட் ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு பக்கமும் ரொட்டேட் ஆகும். இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, ரெண்டு பக்கம் ரொட்டேட் ஆகுது. ஆர்பிஎம் வந்து 2000 ஆர்பிஎம். அனைத்து வகையான புல்லருமே நம்மகிட்ட இருக்குது. புதுசாக இந்த ஃபேம்லெட்லாம் உண்டு எங்களுக்கு. சல்யூட்டோ வண்டிக்குரிய ஃபேம்லெட்டு, இன்ஜினுக்குரிய பார்ட்ஸஸ் எல்லாமே அதில் இருக்கும். நம்ம தொழிலை நேர்மையாக பார்த்தாலும் எவ்வளோ தான் ஒரிஜினல் பார்ட்ஸ் போட்டு மாட்டி கொடுத்தாலும் திருப்தி எங்கேயுமே கிடையாது. ஒன்று இதுவாக நின்றுக்குது, இல்லை அப்படின்னா வண்டியை ரூபாயை கொடுத்துட்டு எடுக்க மாட்டேங்காங்க. கையில் ரூபாயை கொடுத்துட்டு பாருங்கன்னா ரூபாயை கொடுத்துட்டு இன்றைக்கே வேணுங்காங்க. இன்ஜினை பிரிச்சுட்டு ஒரே நாளில் கொடுக்க முடியுமா? நமக்கு லேத்து சப்போர்ட்டு எதுவுமே பக்கத்தில் கிடையாது. நம்ம இருக்கிறது சிறுத்தரை விட்டு ஒரு அவுட்டரில் ஒரு 2 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்கும். இருந்தாலும் நம்ம பார்த்து கொடுக்குறோம். எப்படியும் ஒரு 3 நாளையில் பார்த்து கொடுக்குறோம். ஒரு நாள் சர்வீஸ் பண்ண, ஒரு நாள் கரெக்டாக, ஒரு நாள் லேத்தில் வாங்க, மறுநாள் மாட்டி கையில் கொடுத்துருவோம். ஆனால் வண்டி தெளிவாக விளாத்து கொடுக்கும், ஒரிஜினல் பார்ட்ஸாக போட்டு. இது எங்கள் மெக்கானிக் அசோசியேஷன். அதில் முதல்ல இருந்தோம். டெம்பிள் மெக்கானிக் இதில் நாங்கள் முதல்ல இருந்தோம், இப்போ கிடையாது. இப்போ நாங்களாக தான் விலகிக்கிட்டோம். எங்களுக்கு இது செட் ஆகலை. எல்லா வகையான டூல்ஸும் பக்கத்தில் நின்று எடுக்கிற மாதிரி. நம்மகிட்ட உள்ள பம்பிங் வந்து ஹைட்ராலிக் பம்பு, இந்த மாதிரி டெக்னாலஜி. இந்த ஹைட்ராலிக்கு பம்ப் பண்ண ஓகே இது எனக்கு ஒரு பக்கா யூஸு. இதில் வீலை போட்டு லாக் பண்ணிக்கலாம். வீலை கட்டினாலும் ஸ்டே உருவினாலும் அப்படியே வண்டி வந்து அந்த இடத்துல நிற்கும். இன்ஜினை இறக்குனாலும் இதில் ஒரு பழைய போட்டால் அதில் நின்றுக்கிறோம். பெரிய வண்டி இன்ஜின் வேலை, ஃபோர்க் வேலை, எல்லா வேலையுமே நிப்பாட்டி பார்க்கலாம். அழகாக வேலையை பார்க்கலாம். ஏதோ நம்மளுக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வேலையை நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம். இருந்தாலும் என்ன வேலை பார்த்து கொடுத்தாலும் நல்லா தான் வந்து. இருந்தாலும் இந்த பிரச்சனையில் வந்து கஸ்டமரும் புரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து அதுக்கு அந்த மாதிரி எங்களோட லேபரையுமே நாங்கள் பார்த்தோன்னு சொல்லணும். எங்களுக்குரிய லேபர் லிஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி லேபர் லிஸ்ட்டு 15 தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. வருங்காலங்கள் எப்படி கடந்து போக போகிறோம்னு தெரியல. வணக்கம். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. யூடியூப்பாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.